சிம்ம ராசிக்காரர்கள் இந்த குரு வக்ர பயிற்சியில அவங்களுக்கான பொருளாதாரம் எப்படி இருக்கும் சார்? இப்போ பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பரவாயில்லாம இருக்கும். ஏன்னா, கோச்சாரத்தில அவங்களுடைய லக்னத்து ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துருவார். 11ஆம் இடம் என்பது லாபம்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும், ஃபினான்சியலா அவங்களுக்கு பெரிய கிரைசிஸ் இருக்கிற மாரி ஒண்ணும் இல்ல. சொந்த தொழில் பண்றவங்களுக்கு சார்? சொந்த தொழில் பண்றவங்களுக்கு அப்படின்னு பார்க்குறபோது சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும், இந்த குரு பெயர்ச்சி நார்மலா தான் இருக்கும். ஸோ ரொம்பவும் டாப் இல்ல, ரொம்பவும் மோசம் இல்ல. ஏன்னா குறிப்பிட்ட காலம் தான் ஒரு 5 மாசம் தான் இந்த வக்ர பயிற்சி. ஆனாலும் கூட தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே முக்கியம். ஸோ அப்படி பார்க்கிறபோது இவங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்பவும் லாபம்ங்கிறது இல்ல, ரொம்ப நஷ்டங்கிறது இல்ல. ஓகே சார். அடுத்ததா காதல் வாழ்க்கை, காதலர்கள் அவங்களுக்கு இடையில என்ன? ஸோ லவ்வ பொறுத்தவரைக்கும் இப்ப சிம்ம லக்ன ராசிய பொறுத்தவரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பேசுனோம்னா, அவங்களுக்கான அஃபேருக்கான பாசிபிலிட்டீஸ் நெறையா இருக்கு. யாரெல்லாம் சிம்ம ராசியில இருக்காங்களோ ஏற்கனவே அஃபேர்ல இருக்கிறவங்க, திடீர்னு இந்த காலத்தில காதல் வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்கு. ஒரு பக்கம் சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் குரு 11ஆம் இடத்துல அவங்களோட ஆசைகள பூர்த்தி பண்ணால் கூட, சனி பகவான் தான் முக்கியமா நம்ம லவ் அஃபேர பார்க்குறோம். அவரு அவங்கள பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் 8ஆம் இடத்துல இருக்காரு. பட் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவங்களுடைய 5ஆம் இடத்த பார்ப்பார். ஸோ அஃபேர் இருக்குமே ஒழிய அது லவ் சக்சஸ் ஆகுமா அப்படின்னா, இந்த காலத்தில கிடையாது. இந்த வக்கரமான காலத்தில.